எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்ற பரிவோடு மந்தால் செய்யமன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்று 15/3/2026. சுபமுகூர்த்தம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மேற்கு திசை என்று சூலம். மேற்கு நோக்கி போறதா இருந்தா கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி ஏகாதசி திதி காலை 8:23 வரை, பின்பு துவாதசி திதி. நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். யோகம் பரிகம் நாம யோகம் காலை 9:36 வரை, பின்பு சிவம் நாம யோகம். கரணம் பாலவ கரணம் காலை 8:23 வரை, பின்பு கவளவ கரணம். மிதுன ராசி திருவாதுரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்று. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான். மீன ராசியில் சூரிய பகவான், சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான். நம்ம ஜோதிட தகவல்ல பங்குனி மாசத்துக்கு உண்டான ராசி பலன் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ராசி மேச ராசி. இந்த மேச ராசிக்கான அதிபதி செவ்வாய். அவரு 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால மேசராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 11ஆம் இடம் பாதகம் மட்டும் இல்லை, அது பேராசை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதான். அதிக லாபம் அதிக ஆசை அப்படிங்கிற அமைப்பு தூண்டி விடும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகுவும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால மேசராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? யார்கிட்ட பழகினாலும் லாபம் கருதி பழகுவீங்க, அதனாலேயே சிக்கல் வரும். ஓகேங்களா? அதனால பலருடைய நட்பை நாடுவீங்க. 11ஆம் இடம் நட்பை குறிக்கக்கூடியது. அந்த நட்பை அந்த உறவுகளை லாபம் கருதி நீங்க செயல்படுவீங்க. ஆனா அதுவே நஷ்டத்துல முடியும். ஓகேங்களா? அவங்கள்ட்ட பழகிறதும் சரி, நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க பழகுவீங்க, அதே போய் சிக்கல்ல போய் மாட்டும். அதனால மேசராசி நண்பர்கள் இந்த பங்குனி மாதம் முழுமையாக எச்சரிக்கையாக செயல்பட்டா வெற்றி உண்டு. ஓகே, இப்ப மேசராசியில பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு தடை ஏற்படும். குழந்தைகளுக்கு தடைங்கிறது சரியா எழுத்து ஹேண்ட் ரைட்டிங்னா சில பேருக்கு வராது. அதனால அது பெருசா எடுத்துக்க வேண்டாம். 6வதுலேருந்து +2 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மார்க் வெற்றி பாஸ் ஆவார்கள். அதே மாதிரி யூஜி மற்றும் பிஜி டிகிரி படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா போராடி வெற்றி பெற மாதிரி வரும். கடைசி நேரத்துல அரியர் உழுவுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வெளியில வர்றதுக்கான அமைப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு உண்டு. வருமானம் 2ஆம் இடம் மேசராசிக்கு வருமானம், குடும்பம், தனம், வாக்கு சொல்லக்கூடியது. அந்த அதிபதி பாத்தீங்கன்னா உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாங்க 12ஆம் இடத்துல போய். யாரோட சாரத்துல? உங்களோட ராசிக்கு பாத்தீங்கன்னா 10, 11 சனி பகவான் சாரத்துல இருக்கிறாங்க. அதனால எதிர்பார்த்த நல்ல வருமானம் உண்டு. ராசிநாதன் செவ்வாய் 11, 2ஆம் அதிபதி 12ல மறைஞ்சாலும் உச்சம் அடைஞ்சு சனி பகவானோட சாரத்துல இருக்குன்னா நல்ல லாபம் ஏற்படும். ஓகேங்களா? ஆனா அந்த லாபம் என்ன ஆகும்னா விரயம். 12ஆம் இடம் விரயம் ஆச்சுல. அப்ப விரயம் யாருக்காக போகுது? உங்க குடும்ப உறுப்பினர்கள், அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அம்மா,
அப்பா இவங்களுக்காண்டி உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காண்டி அந்த விரய செலவு வந்து ஏற்படும். ஓகேங்களா? நீங்க தூங்கும் போது அதிகமா கனவு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த பங்குனி மாதத்துல மேசராசியில பிறந்தவங்களுக்கு. 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். அதோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான். அவரு வந்து பாதகத்துல வந்து இருக்கிறாங்க 11ஆம் இடத்துல. ஓகேங்களா? அவர் வந்து செவ்வாயோட சாரத்திலே இருக்கிறாங்க, ராசிநாதனோட சாரத்திலே புதன் பகவான் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு வந்து இந்த உறவுனால லாபங்கள் ஏற்படும். ஆனாலும் அவங்களால சில சில தொந்தரவு கஷ்டமும் உண்டு. இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரான லாபம் உண்டு. அவங்களாலையும் சில கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும். அவங்களுக்கு வந்து கடவுள் மேல் நம்பிக்கை வரும். ஏன்னா அவங்க ஸ்தானத்துக்கு அது 9ஆம் இடம்னால நீண்ட தூரம் பயணமோ அல்லது வந்து கடவுள் மேல அதிக நம்பிக்கையோ அல்லது அவங்களோட தந்தை மேல் 9ஆம் இடம் தந்தை அவங்க மேல ரொம்ப பயபக்தியோட இருப்பாங்க. ஆலய திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு அவங்களுக்கு. அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி அடையும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல வந்து இருக்கிறனால. இப்ப அடுத்தது 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடியது. அதுக்கு அதிபதி ராசிநாதன் பாத்துக்கிட்டீங்கன்னா கடகராசிக்கு சந்திரன் தான் வராரு. அவர் வந்து சுயசாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல வந்து இருக்கிறாங்க 10ஆம் இடத்துல. அதனால வந்து தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு உழைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மேசராசியில பிறந்தவங்களோட அம்மாக்கு. ஓகேங்களா? 10ஆம் இடம் தொழில்னால தொழில வந்து போட்டி பொறாமை வந்து இருக்கும். சமுதாயத்தின் மீது அதிக அக்கறையோட இருப்பாங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அவங்க வந்து தன் கணவர் மேல ரொம்ப பாசமாக இருப்பார்கள். அல்லது அவங்க வந்து அவங்களோட 2வது குழந்தை மேல ரொம்ப பாசமாக இருப்பார்கள். அடுத்த 4ஆம் இடம்ங்கிறது வீடு வாகனம் வாங்கலாமா? மேசராசியில பிறந்தவங்க கேட்கலாம், சார் இந்த பங்குனி மாசம் நாங்க வீடு வாங்கலாம்னு நினைக்கிறோம், வாகனம் வாங்கலாம்னு நினைக்கிறோம், அமையுமா அப்படின்னா நிச்சயமாக அமையும். ஏன்னா 4ஆம் அதிபதி சுயசாரத்துல இருந்து தன்னோட வீட்டையே பாக்குறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அமையும். அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது வந்து குழந்தை. அப்ப மேசராசிக்கு 5ங்கிறது சூரிய பகவான். அவர் வந்து 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கிறாங்க. குரு சாரத்துல 9, 12 கூடிய சாரத்துல வந்து இருக்கிறாங்க. அதனால குழந்தைகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தன் சாணத்துக்கு 8ஆம் இடம் மறைஞ்சிருக்கிறனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். அல்லது அவச்சொல் அவப்பெயர் அவமானம். ஏன்னா 5ங்கிறது குழந்தை, அது மறைஞ்சிருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா அவங்களுக்கு குருவோட சாரத்துல இருக்கனால காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அல்லது குழந்தைங்களுக்காண்டி மருத்துவ செலவு நீங்க செய்யணும். ஏன்னா உங்க ராசிக்கு அது 12ல உட்காந்துருக்குல்ல. அதனால குழந்தைகளுக்கு வந்து மருத்துவ செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இந்த பங்குனி மாதத்துல வந்து ஏற்படும். சரி, இப்ப புதுசா திருமணம் ஆயிருக்கு, இல்ல ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். பங்குனி 10 தேதி 5 தேதிக்கு மேல அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அல்லது அந்த செயற்கை முறை IVF அந்த மாதிரி விஷயத்துக்கு போகும்போது கொஞ்சம் செலவு வந்து ரெட்டிப்பாக ஆகும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். செயற்கை முறைக்கு போனாலும் கண்டிப்பாக வெற்றிகள் வந்து கிடைக்கும். மேசராசி குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டு. அரசியல் இருக்கவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா, அரசியல்னா 5ஆம் இடம் தான். அது போய் 12ல போய் சூரியன் வந்து மறைஞ்சிட்டாரு. 12ஆம் இடங்கிறது வீண் விரயம் தான். அப்ப அரசியல் இருக்கவங்க மேசராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்குனி மாதம் ஃபுல்லா நஷ்டம் தான். ஓகேங்களா? 12ஆம் இடங்கிறது நீண்ட தூர பயணம், அலையணும். அதனால எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்லை. அதனால அரசியல் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. ஆனா இப்ப வந்து தேர்தல் டைம், கண்டிப்பா எல்லாரும் அலைஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த பார்த்து நீங்க கவனமா சூதானமா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூதானமா நீங்க உங்க பணத்தை வந்து செலவு பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம மேச ராசிக்கு உண்டான பலன்களை மீண்டும் நாளை நிகழ்ச்சியில வந்து தொடருவோம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்க ராசிக்கு உண்டான நம்பரை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. இந்த இடத்துல பர்மனன்ட் மார்க்கர் வந்து இந்த மாதிரி கிரீன், ரெட், ப்ளூ 3 கலரு இருக்கு. எதுல வேணா பயன்படுத்தலாம். உங்க ஜாதகப்படி அதுவும் தேவைன்னா கீழே உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எழுதும் போது பாசிட்டிவா தான் நினைச்சுக்கிட்டு வந்து எழுதணும். எழுதக்கூடிய நேரம் காலையில 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. 2வது நேரம் காலை 8:06, 8:08, 8:22, 8:26, 8:33, 8:42, 8:51. இந்த நேரங்கள்ல துல்லியமாக எழுத வேண்டும். ஒரு நிமிஷம் கூடயும் போயிடக்கூடாது, கம்மியும் ஆயிடக்கூடாது. அதுதான் அங்க முக்கியமான கவனமா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம். அந்த டைம் கலரா நீங்க அலாரம் செட் பண்ணி வச்சுங்க. மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 33. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 20. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 22. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 26. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 52. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 64.
துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. விருச்சிக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 92. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 89. இதெல்லாம் காமனான பலன்கள் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான நம்பர் தேவையா, உங்களோட மொபைல் நம்பர் புதுசா எடுக்கணுமா, கீழே உள்ள நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக பணம் செலுத்தி தான் நம்பர் வந்து குறிச்சு கொடுக்கப்படும். ஓகேங்களா? இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.